மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலார் லெவலிங்ல சீசன் 1ல எபிசோட் 10 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி சொல்றேன். பார்த்ததா நீங்க பார்த்தே புரிஞ்சுங்க. சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைகளை போயிலாம். கதையோட ஆரம்பத்திலேயே அப்படியே ஜூய் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோ கூட பேசிட்டு வராங்க. நீ முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நீ ரொம்ப மாறிட்டேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் இப்படி சொல்ற, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி மாத்துது. ஆமா, நீ சரியா தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா அவளை பத்தி சொல்றா. ஏன்னா இவ ஒரு பி ரேங்க் ஹீலரா இருக்கான்ல, ஏ ரேங்க்ல இருந்து சி ரேங்க்ல இருக்கிற ரைடுக்கு வரையும் இவளால போக முடியும். ஆனா அவ அதுக்கெல்லாம் போகாம டி ரேங்க் இ ரேங்க்ல இருக்கிற ரைடு தான் போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு வாட்டி மீட் பண்ணிருப்பா. அப்பல இருந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஹீல் பண்ணும் போதெல்லாம் இவன் நல்லாவே நம்ம ஹீரோ திட்டி இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல சர்வே பண்ணிருப்பான். அப்படியே அதை பத்தி பேசிக்கிட்டு என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின கிறிஸ்டல் இருக்குல்ல, அதை திருப்பி நம்ம ஹீரோ கிட்டே ஒப்படைக்கிறான். ஆல்சோ இவ ரிட்டையர் ஆகிற விஷயத்தையும் சொல்லிடுறா, சொந்த ஊருக்கு போறங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறா. பெண் குறிப்பு, ஒரு நாள் எங்க ஊருக்கு வா, நான் எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன். வாய்ப்பு இருந்தா பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பாரு. ஈராங்ல இருந்துகிட்டு பி ரேங்க்ல இருக்கிறவனை கொள்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரீஅவேக்கனிங் டெஸ்ட்ல கூட நம்ம ஹீரோ ஈராங்க்ல தானே இருந்திருப்பான். அதை வச்சுதான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆல்சோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்றாரு. இதனாலதான் நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ள போய் ஒரு 6 பேர் போட்டு தள்ளி இருப்பான்ல, அதுல வாங் டாங்ஸும் ஒருத்தர் இருந்திருப்பான். அவனோட தம்பி தான் இவங்களை பத்தி கலர ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அதாவது இவங்களை தேடி வந்து கொள்றது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் அவன் ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கனால லாப பத்திலாம் அவன் கவலையே பட மாட்டான். அப்படி வரும் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்ச பத்தி நம்ம ஹீரோ நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா அப்பதான் என்னால உயிரோட இருக்க முடியும். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோவே கேட்கிறா, என்னடா நடக்குது இங்க? ஆனா நீங்க தானே கேட்டீங்க நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் டீம், அதனால எல்லாரும் ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். என்னடா அடி வாங்கினவள இருந்து குடிக்கார மாதிரி இருக்கிறா, என்ன அண்ணாத்த இப்படி சொல்றீங்க? இதை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? யாரும் அந்த குழந்தை? அண்ணாத்த அவ குழந்தையா இருந்தாலும் அவைக்கணா இருக்கிறா, அதனால நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. இவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அவளை கலாச்சி விட்டாரா. ஹை ஸ்கூல் படிக்கிற ஈராங்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. சரி, நானும் ஜினுவும் மட்டும் தான் டஞ்சனுக்குள்ள போக போறோம், அதனால நீங்க யாரும் உள்ள வர வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சீரியஸா சொல்றீங்க? வெள்ள நிக்கிறதுக்கு 3 மில்லியனா? ஆமா, சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, வெள்ள நின்னாலே போதுங்கிற மாதிரி இவ சொல்றான். சப்போஸ் இந்த விஷயத்தை வெள்ள ஏட்டச்சு சொன்னீங்கன்னா கொடுத்த காசை விட 10 மடங்கு நீங்க ரீபே பண்ணணும். இங்க நம்ம ஹீரோவோ அந்த ஸ்டோனை உடைக்கவோ அவனுக்கு ஸ்கில் கிடைச்சிருது. ஏன்னா வாங்க போகலாம். என்னடா இது பார்த்தா தெரியல, ஃபுல் பாடி ஆர் மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான் வந்திருக்கேன், வாங்க போகலாம். ஏன்னா நம்ம பாசு கூட சண்டை போட போறோம்ல. ஆனா நம்ம ஹீரோவோ இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, தூக்கி போட்டு வாங்குற மாதிரி சொல்றான். ஓகே அண்ணாத்த, இருந்தாலும் கொஞ்சம் கிளப்பி விடுறீங்களா, ஏன்னா என்னால கிளம்ப முடியல. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா கூட பைபிள தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா லைட்டா கொஞ்சம் நர்வஸா இருக்கா அவனுக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறதை பார்த்த இவனுங்களும் நம்ம சொல்லியும் பார்த்தோம் அவங்க கேட்கிற மாதிரி தெரியல, காசு கொடுத்து கான்ட்ராக்டும் போட்டுட்டானுங்க. கண்டிப்பா அவங்க 2 பேராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவ சொல்றான். அட இன்னைக்குன்னு பார்த்து இவ ஸ்கூல கட் அடிச்சிட்டாளா? அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. சாதாரண ஸ்ட்ரைக் டீம் போனா கூட 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு. அப்படியே டஞ்சனுக்குள்ள இருந்து ஓடி வர்றதை பார்த்த இவனுங்களும் உயிர் பொழைச்சு வந்திருக்கான், பெரிய விஷயம் தாங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. ஆனா அவனுங்க எதிர்பார்க்காத மாதிரி டஞ்சனும் க்ளோஸ் ஆயிடுது. பாசையும் போட்டு தள்ளிட்டானுங்களா அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டுங்க, ஏன்னா நம்ம இன்னைக்கு 3 இடத்துக்கு போக போறோம். ஏன்னா ஒரே நாள்ல நீங்க 9 மில்லியன் சம்பாதிக்க போறீங்க. இவ்வளவு நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறா. அது நம்ம ஹீரோவை எடுத்துக்கிட்டா பாச தவிர மத்த இது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு பெரிய மேட்டராவே தெரியல. ஏன்னா பாச கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு நல்லாவே டெவலப் ஆகுது. டேய் அண்ணா, இன்னைக்கு மாடா உனக்கு வேலை இருக்கு. அப்படியே ஒவ்வொரு டஞ்சனா போய் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆயிட்டு இருக்கான். மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ற ஹிடன் எபிலிட்டி விட்டா இருக்கா அப்படின்னு இவன் ஆச்சரியப்படுறான். இங்க நம்ம ஹீரோவுக்கு காயின்ஸ் மெட்டீரியல்ஸ் நிறையவே கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அது எதுவுமே பெருசா தெரியல. அது நம்ம ஹீரோட ஸ்கில் டெவலப் ஆனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். இது நம்ம ஹீரோக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஆனா இதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துறேன், அது வரையும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இங்க நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச ஸ்கில் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறான். இது எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த டிமன் கேசலுக்கு என்னால போக முடியும். ஆனா இப்ப என்னோட ரேங்க் பி இல்லனா 7 இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அங்க போறதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் பாப்பா பாக்குது. பிளேயர் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்ததுனால ஜாப் சேஞ்சிங் கோஸ்ட் ஓபன் ஆகுது. அப்படியே கட் பண்ணா ஒயிட் டேகர் கில்டுல ஒரு மேனேஜர் இருக்காரு. 150 மில்லியன் கொடுத்து சீரங்கேட் எல்லாத்தையும் வாங்கின விஷயம் இவருக்கு ஒரு ரிப்போர்ட்டா வருது. பார்த்த இவரு ஷாக் ஆகுறாரு, யாரு தான் அதை வாங்கினான்னு. யூஜி கன்ஸ்ட்ரக்ஷனோட இளைய பையன் தான் எல்லாத்தையும் வாங்கி இருக்காரு. அப்படியே இவரும் டஞ்சனுக்குள்ள யாரு போறாங்கிற ஒரு டீடைல் இருக்கும்ல, அதுல நம்ம ஹீரோ பேர் இருக்கிறத பாத்துறாரு. நான் இந்த சஞ்சின்ங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டபுள் டஞ்சனுக்குள்ள போயிட்டு வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. சாரி கைஸ், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் டைத்துக்கு முடிக்கிற வேலையே கிடையாது. ஆக்சுவலி மனா கிறிஸ்டல் எடுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது எங்க போக போறோம்னு சொன்னீங்கன்னா நான் வண்டி ஓட்டுவேன், ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் எனக்கு போரிங்கா இருக்கு. ஆமா, எதுக்காக நீ என்னைய பாக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சரி விடுங்க, கான்ட்ராக்ட் படி எதுவும் கேட்க கூடாது, அதனால நானும் எதுவும் கேட்க மாட்டேன். அப்படி இங்கேயும் இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ அவேக்கானால அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. கண்டோ சஞ்சினுக்கு மொத்தமா 3 பிரச்சனை இருந்துச்சு. அந்த 3 பிரச்சனையில இருந்து அவன் உயிர் பழைச்சிருக்கான். ஏன்னா அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் நிறைய பேர் இருந்து சில பேர் உயிர் பழைச்சிருக்காங்க. அந்த சில பேர்ல அவனும் ஒருத்தன். நடக்கிற எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப அவன் கண்டிப்பா அவேக்கான் ஆயிருக்கான். மேனேஜர், இப்ப நம்ம எங்க போறோம்?
நம்பிக்கையான ஒருத்தர் தேடி பார்க்க போறோம். அப்படியே கட் பண்ணா என்ன நடக்குது இங்க, பிக்னிக் ஆட வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்குறானுங்க. மிஸ்டர் இந்த இடத்துக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அது தெரியுதுமா, இருந்தாலும் நீ எதுக்கும் அந்த கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற? அதுக்கு எவ்வளோ பார்த்தா தெரியல, நான் ஒரு ஹண்டர் அப்படின்னு சொல்றா. எடுது நீங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் டீம்ல இருக்கிறவங்களா? ஆமா. அப்பனா என்னடா நடக்குதுங்க? அப்பனா ஒத்தால டஞ்சன் கிளியர் பண்ற அளவுக்கு இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா இப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி இவர் கரெக்டா கெஸ் பண்ணிடுறாரு. அப்படி இங்க நம்ம ஹீரோ இன்னைக்கு இது போதும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் எல்லாத்தையும் முன்னாடியே புக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றான். ஏன்டா பணத்தை தேவையில்லாம செலவு பண்ற? அப்பனா இப்போதைக்கு டிலே ஆகும், அதை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மறுபடியும் அதே கனவு. அப்படியே டாப் சீக்ரெட் பட்டு ஒரு ஐலாண்டோட பேர் இருக்கு. கட் பண்ணா அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு, உங்ககிட்ட பேசணும்னு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ கிட்ட ஒயிட் டைகர் கில்டுல வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொரியால இருக்கிற டாப் கில்டுல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம புது புது பவர்ல இருக்கிற புது புது ஆளுங்களை நாங்க வேலைக்கு சேர்த்துப்போம். அது அவங்க கொடுக்கறோம் சொன்னதை விட நாங்க டபுளாவே கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈரான்ல இருந்தவருக்கு ஒரு நல்ல சலுகைன்னா நான் இதை சொல்லுவேன். சரி உங்க டைகர் கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் எவ்வளவு வேலை இருக்கும்? அது ஒரு 50 பில்லியன் இருக்கும். அப்பனா அது என் பேர்ல எழுதி வச்சிருங்க. இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு இவரே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஹீரோக்கு 30 பில்லியன்ல இருக்கிற ஒரு பில்டிங் கொடுத்திருப்பாங்க. நீங்க தானே சொன்னீங்க அவங்க கொடுக்கறத விட நாங்க டபுளா கொடுக்கறோம்னு. அதனாலதான் கேக்குறேன் உங்க பில்டிங் என் பேர்ல எழுதி வச்சிருங்க. நான் சொன்னதை நீங்க நம்பலனா என்கிட்ட டாக்குமெண்ட் கூட இருக்கு. ஆக்சுவலி என்ன மன்னிச்சிருங்க, என்னால அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பனா இது எனக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நான் பேச்சு ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஸ்டெல்த் மோட்ல இருந்துகிட்டே கேக்குறான். இவரும் ஆச்சரியப்படுறாரு, அவைக்கான கிட்ட ஸ்டெல்த் ஸ்கில் எல்லாம் இருக்கானு. இதனால யூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் இவனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இவரும் சொல்றாரு, சீரான் கேட்டு எல்லாத்தையும் வாங்கினதுனால நானும் தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி தேடி பார்க்க ஆரம்பிச்சது பதான் உங்களோட பேரை நான் கண்டுபிடிச்சேன். அப்பனா என்ன பத்தி யாருக்கு தெரியும்? எனக்கும் எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு மட்டும் தான் தெரியும். நான் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் என்ன பத்தி சந்தேகப்பட்டு என்ன கேட்டாங்கன்னா நான் சந்தேகப்படுற மொத ஆளு நீயா தான் இருப்ப அப்படின்னு இவரை பார்த்து சொல்றான். கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நானும் எனக்கு கீழே இருக்கிறவனு வெளில சொல்லவே மாட்டோம். அப்படி இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த சீரான் கேட் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு இவர்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிடறான். சீரான் கேட்டு கொஞ்ச நாளாவே டிமாண்டா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு 3 கேட்டு நான் உங்கள்கிட்ட விற்கலான் இருக்கேன். இவரும் எவ்வளவுன்னு கேட்க ஒவ்வொன்றும் 300 மில்லியன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இவரும் மானாகிஸ்டல் ஸ்டோன்ஸ் வச்சுலாம் அவ்வளவு சம்பாதிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஒரு நல்ல நாள்ல 200 மில்லியன் தட்டுறது கூட பெரிய மேட்ரு. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் விலையை குறைச்சிங்களா? சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியில 600 மில்லியன் கொடுத்து அந்த 3 கேட்டியும் அவர் வாங்கிக்கிறாரு. ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு வாயை திறங்க. அவரும் வாயை திறக்க நம்ம ஹீரோ வாங்கிட்டா இருக்க ஹீலிங் போஷன் எடுத்து வாயில ஊத்தி விட்டாரான். அப்படியே அவரும் நம்ம ஹீரோட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன நம்புறீங்களான்னு? வெளில சொல்லாம பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். மேனேஜர் என்னாச்சுங்கிற மாதிரி இவன் கேட்கறான். அதுக்கு இவரும் நான் நினைச்சதை விட இவன் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆயிருது. எப்படி அண்ணாத்த கேன்சல் பண்ண போற கேட்டி 600 மில்லியனுக்கு வித்திருக்கீங்க? அதெல்லாம் தொழில் அரகசிய வெள்ள கேட்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ஒயிட் டைகர்ல இருக்கிற மேனேஜரும் அவன் நம்மள நல்லாவே ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா 70 மில்லியன்ல ஏகப்பட்ட சீரம் கேட்டு அவைலபிளா இருக்கு. ஒருத்த ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பயமே இல்லாம அவனுக்கு பண்ண தோணும். அப்பனா அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தெரியல. நீங்க என்ன ஸ்பை பண்ணதுக்கு இதுக்கும் கரெக்டா போச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றான். இந்த பையன் ரொம்ப தெளிவா இருக்கான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதை நினைச்சு பெருமைப்பட வேண்டியதான். இங்க நம்ம ஹீரோ சாவு சேஞ்சிங் கோஸ்டா அப்படின்னு சொல்றதோடய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே போக ஆரம்பிக்க போறோம். ஏன்னா அடுத்த 2 எபிசோட்ல இருந்து தான் கதையை ஆரம்பிக்க போகுது. இதை நான் ஏன் சொல்றேன்னா மான்வா ரைட் பண்ணவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா அந்த ஒரு டைலாகி இவனுங்க மாத்திருவானுங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோ பேர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி இருக்கிறானுங்க. கண்டிப்பா அதிகம் மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வார்த்தைக்கு பதிலாக அந்த இடத்துல எந்த வார்த்தை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு கீழே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வளவள பேசாம டேரக்டா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை, see you, take care, bye bye, love you all, see you again.